அழகிய தோற்றம் உடையவர். உண்மை முஸ்லிம் ஆடம்பரமோ வீண்விரயமோ இல்லாமல் தனது ஆடைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். அழகிய வடிவுடன் தூய்மையுடன் தோற்றமளிக்க வேண்டும். அப்போதுதான் அவரை காண்பவர்களின் கண்கள் குளிர்ச்சி அடையும், இதயங்கள் அவரை நேசிக்கும். மக்களிடையே வரும்போது இழிந்த தோற்றத்தில் இல்லாமல் தன்னை முறையாக அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் குடும்பத்திற்காக தங்களை அழகுபடுத்திக் கொள்வதை விட தோழர்களை சந்திக்க சென்றால் அதிகமாக அழகுபடுத்திக் கொள்வார்கள். நபியே, கூறுங்கள், அல்லாஹ் தன் அடியார்களுக்காக அளித்திருக்கும் ஆடை அலங்காரத்தையும் பரிசுத்தமான மேலான ஆகாரத்தையும் ஆகாதவை என்று தடுப்பவர் யார் என்று அல்லாஹ் தன்னுடைய வான்மறையாம் குர்ஆனிலே 7வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் குறிப்பிடுகிறார். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்திற்கான விரிவுரையில் குறிப்பிடுகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண சில தோழர்கள் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வர தயாரான போது வீட்டில் நீர் நிரம்பிய குவளையை கண்டார்கள். அந்த தண்ணீரில் முகம் பார்த்து கொண்டு தனது தலைமுடியையும் தாடியையும் சீர் செய்தார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்களா இதை செய்கிறீர்கள் என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதர் தன் சகோதரர்களை சந்திக்க சென்றால் தன்னை சீர்படுத்திக் கொள்ளட்டும். நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன், அழகையே நேசிக்கிறான் என்று கூறினார்கள். முஸ்லிம் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் நடுநிலையான இஸ்லாமிய கண்ணோட்டத்தை அடிப்படையாக கொள்வார். நடுநிலையான கொள்கை என்பது வரம்பு மீறி அதிகப்படுத்தவும் கூடாது, எல்லை மீறி குறைக்கவும் கூடாது. அன்றி அவர்கள் செலவு செய்தால் அளவை கடந்து விட மாட்டார்கள், உலோபித்தனமும் செய்ய மாட்டார்கள், இதற்கு மத்திய தரத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய வான்மறையாம் குர்ஆனிலே 25வது அத்தியாயத்தில் 67வது வசனத்தில் குறிப்பிடுகிறார். இஸ்லாம் தனது உறுப்பினர்கள், குறிப்பாக அழைப்பு பணி செய்பவர்கள் பிறரால் நேசிக்கப்படும் தோற்றத்தில் திகழ வேண்டும் என்றும் வெறுப்படையச் செய்யும் தோற்றத்தை கொண்டிருக்க கூடாது எனவும் விரும்புகிறது. எவரும் பற்றற்றவன், பணிவுடையவன் என்று கூறிக்கொண்டு தன்னை மிக இழிவான அழகற்ற தோற்றத்தில் காட்டிக்கொள்வதை இஸ்லாம் ஏற்பதில்லை. ஏனெனில் பற்றற்றவர்கள் மற்றும் பணிவுடையவர்களின் தலைவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய ஆடைகளை அணிந்தார்கள். தனது தோழர்கள் மற்றும் குடும்பத்தினருக்காக தங்களை அழகுபடுத்திக் கொண்டார்கள். இந்த அழகு அலங்காரம் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை வெளிப்படுத்தும் செயல் என கருதினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் தனது அடியானிடம் தனது அருட்கொடையின் அடையாளம் வெளிப்படுவதை விரும்புகிறார். ஜுன்து இப்னு மக்ரீஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஏதேனும் ஒரு கூட்டத்தினர் தன்னை சந்திக்க வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய ஆடையை அணிந்து தனது நெருங்கிய தோழர்களையும் அணிந்து கொள்ள ஏவுவார்கள். கிந்தா என்ற கூட்டத்தினரை சந்தித்தது போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கண்டேன். அவர்கள் மீது யமன் தேச ஆடை இருந்தது. அதுபோன்ற ஆடையே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் மீதும் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிய ஆடையை வரவழைத்ததை கண்டேன். பின்பு அதை அணிந்து கொண்டார்கள். ஆடை தங்களது கழுத்தை அடைந்த போது கூறினார்கள், எனது மானத்தை மறைத்து எனது வாழ்வில் என்னை அழகுபடுத்திக் கொள்ளும் ஆடையை அணிவித்த அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். வரம்பு மீறாத வகையில் அழகுபடுத்திக் கொள்ளுமாறு அல்லாஹ் தனது அடியார்களுக்கு கட்டளையிடுகிறான். ஆதமுடைய மக்களே, தொழும் இடத்திலெல்லாம் ஆடைகளினால் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். இறைவன் உங்களுக்கு அனுமதித்தவற்றை நீங்கள் தாராளமாக புசியுங்கள், பருகுங்கள். எனினும் அவற்றில் அளவு கடந்து வீண் செலவு செய்யாதீர்கள். ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் அளவு கடந்து வீண் செலவு செய்வதை நேசிப்பதில்லை. நபியே, அல்லாஹ் தன் அடியார்களுக்காக அளித்திருக்கும் ஆடை அலங்காரத்தையும் பரிசுத்தமான மேலான ஆகாரத்தையும்
ஆகாதவை என்று தடுப்பவர் யார் என்று கேட்டு, அது இவ்வுலக வாழ்வில் விசுவாசம் கொண்டவர்களுக்கும் ஆகுமானது, எனினும் மறுமை நாளில் அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது என்றும் கூறுகிறாக. அறியக்கூடிய ஜனங்களுக்கு நம்முடைய வசனங்களை எவ்வாறு விவரிக்கிறோம் என்று அல்லாஹ் தன்னுடைய வான்முறை குர்ஆனிலே 7வது அத்தியாயத்தில் 32, 33வது வசனத்தில் குறிப்பிடுகிறார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவனது இதயத்தில் அணுவளவு பெருமை இருக்கிறதோ அவன் சுவனம் போக மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபோது, ஒரு மனிதர் ஒருவர் ஆடை காலணி அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், அது பெருமையில் சேருமா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன், அழகாக இருப்பதையே நேசிக்கிறார். பெருமை என்பது சத்தியத்தை மறுத்து மனிதர்களை இழிவுபடுத்துவதுதான் என்று கூறினார்கள். இப்படித்தான் நபி தோழர்களும் அவர்களை நற்செயல்களால் பின்தொடர்ந்தவர்களும் விளங்கிக் கொண்டிருந்தார்கள். இதனால்தான் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கம்பீரமான தோற்றத்தையும் அழகிய ஆடையையும் நறுமணத்தையும் உடையவர்களாக இருந்தார்கள். ஆடைகள் தூய்மையாக இருப்பதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார்கள். தோற்றத்தை சீர் செய்து கொள்ளுமாறு பிறரையும் தூண்டினார்கள். ஒரு முறை தனது சபையில் ஒருவர் கிழிந்த ஆடையை அணிந்திருப்பதை கண்டு அவரை தனியாக அழைத்து அவரது தோற்றத்தை சரி செய்து கொள்ள 1000 திர்ஹங்களை கொடுத்தார்கள். வாங்க மறுத்த மனிதர், நான் செல்வந்தன், எனக்கு இது தேவையில்லை என்றார். இமாம் அவர்கள் அம்மனிதரை கண்டிக்கும் விதமாக, அல்லாஹ் தனது அடியார்கள் மீது தனது அருட்கொடையின் அடையாளத்தை காண விரும்புகிறார் என்ற ஹதீஸ் உன்னை எட்டவில்லையா? எனவே உனது நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும், அப்போதுதான் உன் நண்பர்கள் உன்னை பற்றி கவலையற்று இருப்பார்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ்வின்பால் மக்களை அழைக்கும் அழைப்பாளர்கள் இத்தகைய அழகிய தோற்றமும் பரிபூரண தூய்மையும் பிறரை ஈர்க்கும் தன்மையும் கொண்டிருப்பது அவசியமாகும். அப்போதுதான் அழைப்பு பணியின் மூலம் பிறரது உள்ளங்களில் ஊடுருவ முடியும். அழைப்பாளர் எல்லா நிலையிலும் இத்தகைய தன்மைகளை கைக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின்பால் அழைப்பவர் தனது தோற்ற பொலிவை கவனிக்க வேண்டும். உடல், ஆடை, நகம், தலை மற்றும் தாடி முடியை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த நேரிய போதனைக்கு செவிசாய்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 5 விஷயங்களை இயற்கையான பண்புகளாகும். கத்னா, விருத்த சேதனம் செய்வது, அபத்தின் முடியை சிரைப்பது, அக்குள் முடியை பிடுங்குவது, நகங்களை வெட்டுவது மற்றும் மீசையை குறைப்பது. மனிதனுக்குரிய இயற்கை பண்புகளை பேணுவதன் காரணமாகவே இம்மார்க்கம் நேசிக்கப்படுகிறது. சீரான சிந்தனை உடையவர்கள் இப்பண்புகளை பேணுவதில் ஆர்வம் கொள்கின்றனர். முஸ்லிம் தனது தோற்றத்துக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய அதே நேரத்தில் அவர் தன்னை அழகுபடுத்தி தூய்மைப்படுத்திக் கொள்வதில் இஸ்லாம் அமைந்துள்ள நடுநிலை தன்மைக்கு பங்கம் ஏற்படும் அளவுக்கு எல்லை மீறிவிடக்கூடாது. பேணுதலான முஸ்லிம் வாழ்வு தராசின் ஒரு தட்டு மற்றொரு தட்டை விட தாழ்ந்து விடாத வகையில் எல்லா நிலைகளிலும் நடுநிலையை கொண்டிருக்க வேண்டும். அழகுபடுத்தி தோற்றப்பொழிவுக்கு முக்கியத்துவம் அளித்து தொழும் இடங்களிலெல்லாம் ஆடைகளால் தங்களை அலங்கரித்துக் கொள்ளுமாறு இஸ்லாம் வலியுறுத்தும் அதே சமயம் அலங்காரத்தில் வரம்பு மீறி சதாவும் உலக அலங்காரங்களில் மூழ்கி விடுவதை வன்மையாக கண்டிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தீனார், திர்ஹம் மற்றும் ஆடை அணிகலன்களின் அடிமை நாசமாகட்டும். அவன் கிடைத்தால் திருப்தி அடைவான், கிடைக்கவில்லை எனில் ஆத்திரம் அடைவான். இஸ்லாமிய அழைப்பாளர்கள் இஸ்லாம் கூறும் நடுநிலையை உறுதியாக பின்பற்றுதலும் இம்மார்க்கத்தின் நேரிய கொள்கைகளை கடைபிடிப்பதாலும் இது போன்ற வழிகேடுகளிலிருந்தும் தடுமாற்றங்களிலிருந்தும் தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள்.